உணர்வில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இந்த உணர்வில்லாதவர்களை குறித்து எழுதுகிறார். தேவனை அறிகிற அறிவில் இருக்கணும், உணர்வில்லாதவர்களாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி உணர்வை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையில் உணர்வற்று போய் இருக்கிறாங்க. கணவன் மனைவியை நேசிக்கிறது இல்லை, மனைவி கணவனாரை நேசிக்கிறது இல்லை, பிள்ளைகளை நேசிக்கிறது, வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் இன்னைக்கு உணர்வு அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிற ஊழியமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையையும் கிறிஸ்துவை இணைத்து பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். உங்கள் குடும்பத்தை நேரம் செலவிடுங்க, உணர்வுள்ளவர்களாக இருங்க, உங்கள் கடமைகளை எல்லாவற்றையும் செய்யறதுல, நேசிக்கிறதுல, கீழ்ப்படுகிறதுல, அன்பு செலுத்துகிறதுல உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி பிரதர் எனக்கு உணர்வே வரமாட்டேங்கிறது, என் மனைவியை நேசிக்க முடியல, இல்லை என் கணவனாரை நேசிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? உணர்வு வரணும்னா 2 காரியம் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, யோபு இவ்விதமாக சொல்கிறார், அவருடைய சுவாசம் நம்மை உணர்வுள்ளவர் ஆக்குறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வது காரியம் சங்கீதம் 119 அவருடைய வசனம் நம்மளை உணர்வுள்ளவதாக்குது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள ஜீவிப்பார் என்று சொன்னால், அவருடைய சுவாசம் நம்மளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் உணர்வு அடைகிறவராக இருப்போம். 2வது, அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் உணர்ந்து அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம இருப்போம். குடும்பம் ரொம்ப முக்கியம் பிரதர் அண்ட் பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ். யாரா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உங்க குடும்பம் ரொம்ப முக்கியம். குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமாக இணைந்துள்ளோம். அதில் நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அந்த உணர்வு வேணும்னா கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். அவர் சுவாசமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னார். குடும்பமாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். God bless you. ஆமென்.